சாய்ந்தமருது பள்ளிவாசல் நிர்வாகத்தில் என்ன நடக்கின்றது? சுதந்திரமான தெரிவு வேண்டும் என குரல் கொடுக்கின்றார்கள். ஒரு அமைதியான ஊர் ஒன்று. இதில் வந்துக்கிட்டு கொள்கை ரீதியான ஒரு பிரச்சனையும் இல்லாத ஊர் ஒன்று அமைதியாக இருக்கின்றது. தற்பொழுது உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் ஆதம் பாவா சார் அவர்கள் சென்ற முறை 42 பேர் லிஸ்ட்டு போடும் போதும் கட்சி ரீதியாக அதிகமானாக்கள், அவரோட கட்சி சார்ந்தாக்கள் அதிகமானாக்கள், அவரோட கொள்கை ரீதியான ஆக்களும் அதிகமானாக்கள் போட்டு, அதால் இடைநடுவே சில கருத்து முரண்பாடுகள் வந்து தலைமைத்துவங்கள் மாறி தற்பொழுது உள்ள தலைமைத்துவம் சரியாக கொண்டு போகிறாங்க. அதே டைமில் திருப்பி உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு இந்த 29 பேர் போட்ட லிஸ்ட்லேயும் பிரசாசக்தி உள்ளாக்கள் 4 பேரும் உள்ளடங்கப்படுற அரசு டைரக்ட் இந்த நியமனத்தில் உள்ளாக்கள். அதே மாதிரி பழைய முந்தி நானும் அந்த 42 பேரில் ஒரு ஆளாக இருந்தால் நான் சொல்ல விரும்புகிறேன். இதில் வந்துக்கிட்டு சாய்ந்தமருது ஜும்மா பள்ளிவாசல் சாய்ந்தமருது ஊருக்கு பொதுவான ஒரு பள்ளிவாசல். இதில் எந்த கொள்கை ரீதியாகவும் பள்ளிவாசல் திணிக்கணும்ன்ற நோக்கத்துக்காக வேண்டி இதுக்கு ஆள் சேகரிப்பு நடக்கிற மாதிரி தான் எங்களுக்கு விளங்குது. ஏன்னு சொன்னால் இதில் தொடர்ச்சியாக உள்ளவர்கள் ஒரு கொள்கை ரீதியான சர்வான ஆக்கள், அதே மாதிரி அதில் தொடர்ச்சியாக உள்ளவர்களை பார்க்கும்போது ஒரு கட்சி ரீதியான ஆக்களாக இருக்கிறார்கள். இதன்படி பார்க்கும்போது ஊர் வந்துக்கிட்டு உரிய பள்ளிவாசல் பொதுவான பள்ளிவாசல் தாய் பள்ளிவாசல். இதில் உள்ள ஆரம்ப நிலைமை உள்ள சிஸ்டங்களை சேஞ்ச் பண்ணும்போது மக்கள் இடத்துல ஒரு அதிருப்தி கொண்டு வரும். அடுத்தது இதை வச்சு பார்க்கும்போது சில அமைதி இல்லாமல் ஆக்கிறதுக்குரிய வேலைகளை வந்துக்கிட்டு முன்னெடுப்பு செய்கிற மாதிரி ஒரு உணர்வு கொண்டு இதில் தோன்றுகிறது. இப்போ இதை வச்சு பார்க்கும்போது ஆதம்பாவசர் அவர்கள் இந்த ஊருக்கு ஒரு எம்பி ஒன்று நீங்கள் இருக்கின்றீர்கள், ஆனால் இந்த ஊரில் நிம்மதி எங்களுக்கு இந்த ஊரில் நிம்மதி முக்கியம். இந்த நிம்மதியை சீர்குலைக்காமல் இறைவன் அல்லாஹுக்காக வேண்டி நீங்கள் இந்த பள்ளிவாசலில் ஜனநாயகமாக ஆக்கல்களை தெரிவு செய்கிறதுக்கு சுயேட்சையாக டிஎஸ்சிடம் பாரம் கொடுக்குமாறு இதில் எவ்வித கையடிப்புங்கள் நீங்கள் நிறுவனங்களில் இது இந்த பள்ளிவாசல் நிர்வாக சபை தெரிவில் நீங்கள் இதில் கை அடிக்க வேண்டாம் என்று நான் அல்லாஹுக்காக வேண்டி உங்களிடம் இந்த ஊர் சார்பாக நான் வேண்டிக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.